அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானே. நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சு வாங்கின கட்டிங்க மடக்குன்னு எடுத்து குடித்தேனே, அதை சொன்னானா? அதை சொல்லலைண்ணே. கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான். அண்ணே, ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் தீர்க்கணும்னு இப்போ தான் சொன்னீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சேண்ணே. இதுவும் நம்ம பிரச்சனை தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனான்? சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. ஆஹா, அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான். எப்படின்னு சமாளிக்க போகிறீங்க? டேய், நான் தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய்க்கு கட்டிங் சரியாக போச்சு. எல்லாரும் அதையே சொல்லுங்க, புரியுதா? இதுதான் நம்ம சங்கத்தோட தீர்ப்பு. A few moments later. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான். கொஞ்சம் முன்னால் நான் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். தம்பி, கம்ப்ளைண்ட்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாம், நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்துட்டியா? என்னது, கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? எப்பா, இந்த நாக்கமுக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே நான் தான். ஆமாம், அது என்ன நாக்கமுக்க குடிகார சங்கம்? நல்லா கேட்டாயா கேள்வி. ஊறுகாய் தொட்டா எங்கே வைக்கிறோம்? நாக்கில் தானே வைக்கிறோம். அதான் நாக்க. அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம்? மூக்க. அதனால் மூக்கு, நாக்கு, மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம். அதனால தான் நாக்கு முக்க குடிகார சங்கம்னு வச்சுருக்கோம். அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா அர்ரா நாக்கு முக்க, அர்ரா 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 நாக்கு முக்க. போதுமா? அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? யாரோ எதையோ நினச்சி பாட்டு போட்டா நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா? சரி, அதெல்லாம் போகட்டும். என்னோட விஷயம் என்னாச்சு? என் கட்டிங் எடுத்து குடிச்சிட்டல்லப்பா. அதை எப்படி? நான் கட்டிங்க குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு குடித்தேன். ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தொட்டு நாக்கில் வச்ச, புரியுதா? ஆஹா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டான ஐயா. எங்கள் அண்ணன் இந்த சங்கத்துக்கே தலைவர். அதுக்காக ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சிருவாரா? ஆஹா, அதையே பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா. அதிலிருந்து வெளியே வரமாட்டேங்கிறானே. என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். என்னது, கோர்ட்டுக்கா? எப்பா, இத்தினூண்டு ஊறுகாயை தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றியப்பா. நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும், புரியுதா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீயே ஒரு தீர்ப்பை சொல்லையா. எனது தீர்ப்பை சொல்ல சொன்னால் ரொம்ப யோசிக்கிறான். ஒருவேளை தீர்ப்பு சொல்ல தெரியலையோ? ஆஹா, எக்கச்சக்கமாக யோசிச்சு ஏடா கூடமாக தீர்ப்பு சொல்லிடுவானோ? கடவுளே, தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும். தீர்ப்பை தள்ளி போடுறேன். ஆஹா, ஊறுகாய் பிரச்சனையை ஊற வச்சுட்டு போயிட்டானே ஐயா.